என்ன இந்த நெட்டச்சி ஆளையே காணோம். எப்பா ஒரு நேரம் வீட்டுல இருக்க மாட்டா போல. நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் இவ வீட்டுக்கு வர வழியை காணோம். பூட்டின கதவு அந்த ஆளை பூட்டினபடி இருக்கு. நம்ம தான் திறந்து உள்ள வர வேண்டியதா இருக்கு. சரி, நம்ம வேலைக்கு போயிட்டு வர நேரத்துலயாச்சும் ஏதாச்சும் காப்பி கீப்பி போட்டு வச்சா நம்ம வந்து கொஞ்ச நேரம் குடிச்சுக்கிடலாம். இவ எங்கதான் பயணம் போலான்னு தெரியலையே. இது என்ன பண்ண, நம்ம தலையில அந்த கடவுள் இப்படி எழுதி வச்சுட்டாரு. நம்ம தான் வீட்டு திறந்து நம்ம தான் காப்பி போட்டு நம்ம தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம குடிக்கிறதும் இல்லாம அவளுக்கும் சேர்த்து போட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. எங்க போனான்னு தெரியல. சரி, என்னத்த பண்ண. எங்கேயாச்சும் சுத்திட்டு யார்ட்டையாச்சும் வம்பு இழுத்துட்டு திரிவா. அங்க எங்க தெருமுக்குள்ள தான் கிடப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட சேர்ந்து கும்மாளம் போட்டுட்டு கதை விட்டுட்டு ஊர் கதையில போய் ஏசிட்டு கிடப்பாளுவ. இது என்ன, நெட்டச்சு வந்துட்டா போலயே. அடே அப்பா, என்ன இவன் இன்னைக்கு அழுதுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. எப்பவுமே நல்லா சிரிச்சிட்டு தானே வருவா. சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? எதுக்கடி அழுவுறா? என்னாச்சு? யாராச்சும் எதை சொல்லிட்டாவளா என்ன? வேற யாரும் எதுவும் சொல்லிருக்க மாட்டாவ. இவதான் எங்கேயாச்சும் போய் வம்புழுத்தாலும் எடுத்துருப்பா. என்னடி, எங்கேயாச்சும் போய் வம்புழுத்தி அவனாச்சும் கட்டி வச்சு அடிச்சு விட்டானா என்ன? யோ நெட்ட, போயா, சும்மா வெறுப்பை கிளப்பிட்டு கிடக்காத. யாரும் கெட்டியும் வைக்கல, யாரும் அடிக்கவும் செய்யல. அப்புறம் இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா? ஏன்? ஐய, கண்ணீர் சடச்சடலாம் வந்துட்டு இருக்கு. என்னாச்சு? யோ நெட்ட, அது அது தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏதாச்சும் நீ தான் ஏதாச்சும் ஏடா கூட ஏதாச்சும் பண்ணிருப்பா. எவளாச்சும் திட்டிருப்பாளுவே, அப்படித்தானே? ஐயோ, இவன் வேற. நானே என் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டு நடக்கேன். இவர் வேற நொய்யி நொய்யின்னுட்டு. சொல்லு சின்ன பொண்ணு, என்னதான் நடந்துச்சு? யோ நெட்ட, என்னை யாரும் திட்டவும் இல்ல, கெட்டி வச்சு அடிக்கவும் இல்லையா. இது வேற விஷயம். வேற விஷயமா? என்ன சின்ன பொண்ணு? எதுவும் ரோட்ல போகும்போது வலிக்கு கிழிக்கி விழுந்துட்டியா என்ன? இல்லைன்னா எவனாச்சும் பைக் கொண்டு மேலே கீழே ஏத்திட்டானா? ட்ரெஸ் எல்லாம் எதுவும் கிழிஞ்ச மாதிரி இல்லையே, எல்லாம் நல்லா தானே இருக்கு. யோ நெட்ட, என்ன பேச விடியா? ஒபாடிக்கு நீயே பேசிட்டு போறா. எம்மா தாயை சொல்லி தோலை, ஏன் இப்படி அழுதுட்டு வரா? பதறதுல்ல. யோ நெட்ட, படம் பார்க்க தேட்டருக்கு போனேயா. அப்படியா? படம் பார்க்கவே போனா அங்க எவனாச்சும் எதுவும் கிண்டல் பண்ணிட்டானோ? சோ, இவரு நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விட மாட்டார் போலயே. யோ நெட்ட. சரி சரி, சொல்லு சொல்லு, என்ன படம் பார்க்க போனா? யோ நெட்ட, ஆமரன் படம் பார்க்க போனேயா. போயிட்டு அப்போ அழுதது என்ன அழுவ நிக்கல. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? படத்தை பார்த்து நீ அழுதியா? நீ தான் நல்லா கல்லு மாதிரி இருப்பியே, நீ தான் அழமாட்டியே. யோ நெட்ட, அந்த படம் என்னையே நொறுக்கிட்டியா. அந்த ஆள் அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் என் உயிரே போயிட்டியா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஐயோ, படம் சரியான தரமான படம்யா. பார்த்து என்ன அழுவ நிக்கல. வர்ற வழியெல்லாம் அழுதுட்டே வந்திருக்கேயா, என்ன நிக்கலையா. சின்ன பொண்ணு, உண்மையை சொல்லு. உண்மையாவே படத்தை பார்த்து தான் அழுதியா? யோ நெட்ட பைய, நீ அந்த படத்தை பாத்தியாயா முதல்ல? இல்லையே, நான் இன்னும் பாக்கலையே. எனக்கு தான் ஒரே வேலை வேலை, நான் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு இருக்கேன். ஆமா, அந்த படத்தை பார்த்தா தானே அந்த படத்தோட உனக்கு அருமை தெரியும். முதல்ல அந்த படத்தை போய் பாரியா. அப்படியா? சரி, இப்ப நாளைக்கு போய் பாக்கேன். நாளைக்கு இன்னைக்கு நைட் ஷோ இருக்குல்ல, அதுல போய் பாரு. அதுக்கப்புறம் நீ எப்படி கண்ணீர் விட்டுட்டு கிடக்கான்னு நான் சொல்றேன். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? யோ நெட்ட, ஆமாயா. சின்ன பொண்ணு, நீயே கண் கலக்கிட்டானா அப்ப அந்த படம் தரமான படமா தான் இருக்கும். சரி, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத முதல்ல பண்ணியா. சே, எங்க பார்த்தாலும் வெண்ணிலவு சாரல் நீ, இந்த லைனே கேட்டுட்டே இருக்கே. சரி சரி, அழுவாத. இப்படி தேம்பி தேம்பி அழுவாவ அதுக்கு. யோ நெட்ட, முதல்ல படத்தை பாரியா, அப்புறம் பேசலாம். அது வேற ரியல் ஸ்டோரி பாத்துக்க. அப்படியே என் நெஞ்சே உருக்கி போச்சியா. யோ நெட்ட, ஏன் அப்படி பாக்குறா? உண்மையாதான் ஏன் சொல்றேன். என் இதயமே வெடிச்சிரும் போல. சரி விடு, அழுவாத. சரி, போய் ரெஸ்ட் எடு. எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டே இருக்க போறா? எங்க, நானும் அழுவாம இருந்துடலான்னு பாத்துட்டு தான் இருக்கேன். கண்ணீர் சொட்ட சொட்ட வந்துட்டே எல்லாம் இருக்கு. ஐய, அட போயா, என்ன படம்யா. சே, என்ன லவ், என்ன படம். இவ என்ன இப்படி அழுதுட்டு புலம்பிட்டு போயிட்டு இருக்கா? அப்படி அந்த படத்துல என்னதான் இருக்கு நம்மளும் பாக்கணுமே. இவ தான் சரியான கல்லெஞ்சக்காரியாச்சே. இவ எப்படி இவ்வளவு அழுவல்றா? நம்பவே முடியலையே. சின்ன பொண்ணு, அழுவக்கூடாது. நம்மளும் தைரியமா இருக்கணும். அடே எப்பா, இவ அழுது நான் இன்னைக்குதான் பாக்குறேன். இவ எப்பவுமே அடுத்த வேலை தானே அழ வச்சுட்டு தெரியவா. இவளையே அழுறானா? படம் என்ன மாதிரி படம்னு தெரியல. முதல்ல போய் படத்தை பார்க்கணும். இன்னைக்கு பேசாம நைட் ஷோ புக் பண்ணி நம்ம போயிட வேண்டியதுதான். சே, இந்த படத்தை பார்த்ததுல இருந்து மனசே கேட்கல. மனசுக்குள்ள ஏதோ பண்ணிட்டே இருக்கு. ஒழுங்கா தூங்க முடியல, சோறு பொங்க முடியல, சாப்பிட கூட முடியல. எப்ப பார்த்தாலும் இந்த படம் நினைப்பாவே இருக்கு. ஏதோ மண்டைக்குள்ள பூந்து ஏதோ கிறுக்கு வேலை பண்ற மாதிரியே இருக்கு. எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், ஒரு படத்துக்கு கூட இப்படி இருந்ததில்ல. இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு அடுத்த நாள் ஆயிட்டு என்ன இதே நினைப்பாவே இருக்க. செல்லத்தாய்க்கா, வாடி. ஏண்டி மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு?
ஏக்கா என்னன்னே தெரிலக்கா. நேத்து அந்த படம் பார்த்ததுல இருந்து என்னால ஒரு வேலை கூட செய்ய முடியலக்கா. எழுந்து நிக்க கூட முடியலக்கா. எப்ப பார்த்தாலும் அந்த படம் நினைப்பாவே இருக்குக்கா. அப்படி ஒரு அழுவ வருதுக்கா. வீட்ல எல்லாம் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தனியாவே உட்காந்து அழுதுட்டே இருக்கணும் போலயே இருக்குக்கா. எதுக்குன்னே தெரிலக்கா. ஏதாக்கா அப்படியே சரி கொஞ்சம் வெளியே வருவோம் அப்படின்ட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தாலும் அந்த மூஞ்சி மாறவே மாட்டேங்கிக்கா. ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ இருக்குக்கா. ஏடி எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. நான் ஏதோ வெளியே கொஞ்சம் பார்க்க சிரிச்ச மாதிரி இருக்கேன். சரி பிள்ளைகளு புருஷெல்லாம் இருக்காவ அப்படின்ட்டு. ஆனா எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு பத்துக்க. ஒரு வேலை கூட செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு. ஏக்கா காலையில இருந்து நான் இன்னும் சாப்பிடலக்கா. பசிக்க கூட மாட்டேங்குக்கா. அப்படி ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏடி அதுக்குன்னு சாப்பிடாம ஏடி இருக்கா? ஏக்கா எங்கக்கா ஒரு வாய் சோறு கூட உள்ள இறங்க மாட்டேங்குக்கா. ஏடி எனக்கும் அப்படிதாண்டி இருந்து சரி அதுக்குன்னு வயிற்ற பட்டினி போட முடியுமான்னு நான் என்ன பண்ணுன்னு கொஞ்சம் தின்னுட்டேன்டி. ஏக்கா வீட்டில் ஒரு வேலை கூட செய்யலக்கா. நேற்று படம் பார்த்துட்டு வந்து படுத்தவாதான். அப்படியே தூங்கிட்டு ஒழுங்கா தூக்கமாக வரல பார்த்துக்கிடுங்க. நடுராத்திரி 2 மணி 3 மணின்னு ஒரே அந்த நினப்பு வந்துட்டே இருக்கு பார்த்துக்கிடுங்க. அந்த படம் நினப்பாவே இருக்கு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து வேலை என்னால் செய்யவே முடியலக்கா. ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தோன்னு நான் சரி எதுக்கு வேலை செஞ்சுட்டு அப்படின்னு விட்டுட்டேன்க்கா. சரி அதான் கொஞ்சம் வெளியே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு வந்தேன்க்கோ. ஆமாடி அப்படி தாண்டி இருக்கு. வேற என்ன பண்ண, படம் பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் போல. சரி இதுவும் கடந்து போவோம். படம் பார்த்தா நம்மளுக்கே எப்படி இருக்கேன். இந்த படத்தில் நடிச்சவங்களுக்குலாம் எப்படிக்கா இருக்கும், அவையெல்லாம் எப்படிக்கா இருந்திருப்பாவ. எல்லாருக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கும். இந்த சின்ன பொண்ணு எங்கன்னு தெரியலையே, எப்பவுமே காலையில கூவிட்டு வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆளை காணோம். ஏக்கா நம்மளாச்சும் பரவாயில்லக்கா. அழுகையை கொஞ்சமாச்சும் தேட்டரில் அடக்கிட்டோம். அவ பாருங்க வாய் விட்டு அழுதுட்டா. அவ ஏதோ இதே ஃபீலிங்ஸ்ல தான் இருப்பான்னு நினைக்க. அதான் வந்திருக்க மாட்டாளா இருக்கும். அப்படிதான் போலடி. ஏடி நீ சாப்பிடலன்னு சொன்னி உனக்கு கொஞ்சம் சோறு போட்டு வரட்டுமா? ஏக்கா வேண்டாங்கோ. இல்லடி கொஞ்சம் போட்டு வரேன் சாப்பிடு. சரி அப்ப எடுத்துட்டு வாங்கக்கோ. இந்த அடி சாம்பார் சாதம் தான் இன்னைக்கு வச்சேன் பத்துக்க. இந்த சாப்பிடு. சரிக்கோ. செல்லத்தாய்க்கோ. ஏடி என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி அழுத்துட்டு வந்து நிக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? ஏக்கோ என்னால ஒழுங்கா நிக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, சரியா பாத்ரூம் கூட போக முடியலக்கா. ஏன்டி ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஏக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனையும் மனசுக்கு தான்க்கோ. எல்லாம் அந்த அமரன் படம் பண்ற வேலைக்கோ. அப்படியா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருந்து ஒத்தரசமா அதே நிலைமையில தான் இருக்கா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண? ஏடி சும்மா அழுதுட்டு இருக்காதடி. சாப்பிட்டியா இல்லையா? ஏக்கா எங்க இருந்துக்கா சாப்பிடுறது? ஒரு வாய் தண்ணி கூட உள்ள இறங்க மாட்டேங்கிக்கா. ஏடி நான் சாம்பார் சாதம் செஞ்சேன். சாப்பிடியாடி கொஞ்சம்? இந்த பேர் ஒத்தரசம் சாப்பிடலன்னு நான் அவளுக்கு கொடுத்தேன். ஏக்கா எனக்கு எதுவுமே வேண்டாம்க்கோ. நான் சரி கொஞ்சம் வெளியே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமென்ட்டு தான் வெளியே வந்தேன்க்கோ. அப்படியா? சரிடி. வேற உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருப்பாவள, வேற சாப்பாடு செஞ்சு கொடுத்தியா இல்லையா? ஏக்கோ எங்க நெட்டமாமா இன்னைக்கு வேலைக்கே போகலக்கோ. நேற்று படம் பார்த்துட்டு நைட் ஷோ பார்த்துட்டு அவரும் வீட்டில் வந்து அப்படியே சோகத்தில் படுத்தவர் தான். அவரும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்காரு பார்த்துடுங்க. உடனே நானும் சரி அப்படின்ட்டு வெளியே வருவோன்னு வந்துட்டேnkோ. என்னடி இப்படி சொல்ற? அப்ப குடும்பமாவ சோகத்துல இருக்கியே? அடப்போ வாங்கக்கோ, நீங்க வேற ஏன்க்கோ. சரி விடுங்கடி. எப்பவுமே என்ன அதையே நினைச்சு ஃபீல் பண்ண முடியுமா? ஒரு 2-3 நாளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் சரியாயிரும்டி. எங்கக்கா எப்போ பார்த்தாலும் அந்த படத்துல உள்ள ஒவ்வொரு சீனும் வந்து வந்து போகுதுக்கோ. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி விடுங்கடி. அதையே நினைச்சிட்டே இருந்தா வர சரி வருமா? அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஆமாக்கா அதுவும் கரெக்டு தான். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவினிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் விஜி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சுபாஷ், ஹாய் நாகராணி, ஹாய் லக்ஷ்மி. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.